வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பிவோட் டேபிள் எப்படி மேக்ரோல யூஸ் பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ பிவோட் டேபிள் தெரியாம தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ சம்மரைஸ் பண்றோம்னா ஒரு ரிப்போர்ட்டோட இப்போ கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும், இல்லை சம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ பேர் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேர் சேலரி, எவ்வளோ சம் ஆஃப் சேலரி கிடைக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கறது, இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், சம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இல்லை ஆவரேஜ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம பிவோட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிவோட் டேபிள்ஸ் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக சம்மரி பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம கவுண்ட் ஃபார்முலா இல்லை சம் ஃபார்முலா, சம்மி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் அதெல்லாம் விட ரொம்ப ஈஸியஸ்ட் வே வந்து பிவோட் டேபிள் தான். இது பிவோட்னு சொல்லுவாங்க, இல்லை பைவோட்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எப்படி மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணி அதை எங்கெல்லாம் மாடிஃபை பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ண போகிறோன்றதா பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் மேனுவலாக ஒரு தடவை பண்ணுறேன். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ ஆன் பண்ணிக்கிறேன். இதுக்கு பிவோட் சம்மரின்னு நான் நேம் வைக்கிறேன். ஸோ நேம் வச்சு ஓகே பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக இன்சர்ட்டில் பிவோட் டேபிள் இது பண்ணுங்க. ஸோ அதுவே ரேஞ்ச் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுவோம். ஸோ செலக்ட் பண்ணுறது அப்படியே விட்டுருங்க, நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. ஸோ ஓகே பண்ணிவிட்டு இதில் நான் வந்து என்ன இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரோலில் போடுறேன். ஸோ எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம் பேஸ் பண்ணியிருக்காங்க, சம்டைம் டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாய் ஐடி தான் பர்ஃபெக்ட். ஸோ எம்ப்ளாய் ஐடியை வந்து வேல்யூஸில் கொடுங்க. ஸோ இதில் சம்னு வருது. ஸோ ஐடி எனக்கு சம் பண்ணக்கூடாது, கவுண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் கவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஏழு பேர் இருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் 7 பேர், ஐடி டிபார்ட்மெண்ட் 8 பேர். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ், ஸோ இதில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி கவுண்ட் ஸோ மாற்றிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இப்போ ஆட்டோமேட் பண்ண போகிறோம். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதை நம்ம இப்போ இன்டெப்த்தாக போய் இதோட கோடிங்கை பார்க்கலாம் எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இது நேற்று நான் பண்ண கிளாஸ் 1. ஸோ இது நியூவாக கிரியேட் ஆகிருக்கு, அடுத்தது மாடியூல் 1ன்னு. ஸோ இதில் நான் நேம் வச்சிருந்தாங்க பிவோட் சம்மரி அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் அந்த கோடிங்கை பாருங்கள். இந்த கோடிங்கை கொஞ்சம் லிட்டில் பிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் மோரோவர் ரொம்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். மற்ற கோடிங்கை நீங்கள் எதுவுமே எடிட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி நான் அந்த கோடிங்கை நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போ ஷீட் 5 கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா. ஒரு ஷீட் ஆட் பண்ணுறோம்னாலே இப்போ ஷீட் 5, ஷீட் 6, ஷீட் 7, ஷீட் 8 இந்த மாதிரி சீரியஸில் தான் அது போகும். ஸோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்றது கஷ்டம். ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி தான் ஷீட் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஷீட்டுக்கு நானே பேர் வச்சுருவேன். ஷீட் ஆட் பண்ணோம்னா ஸோ அது ஆக்டிவ் ஷீட். ஸோ ஆக்டிவ் ஷீட் டாட் நேம், அதுக்கு வந்து நீங்கள் இப்போதைக்கு நம்ம சம்மரின்னு வச்சிடலாம். ஸோ சம்மரின்னு வச்சிட்டிங்களா. ஸோ சம்மரின்னு வச்சிட்டிங்கன்னா அது இதுக்கு முன்னாடி ஷீட் 5 தானே இப்போ நம்ம கிரியேட் ஆச்சு. அது அந்த ஷீட் 5 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சம்மரின்றதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. இந்த மாதிரி மைனர் சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், பர்ஃபெக்ட் மேக்ரோவே உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ இது ஒன்று பண்ணியாச்சு. ஸோ வேறு எங்கேயாவது இருக்குங்களா ஷீட் 5 இல்லை. ஸோ அப்போ நீங்கள் 1 செகண்ட். ஸோ இப்போ நீங்கள் கவுண்ட் எடுப்போம். இப்போ இதில் வேறு என்ன இருக்குன்னா எப்போவுமே சரி எந்த மேக்ரோவாக இருந்தாலும் நீங்கள் டேட்டா கவுண்ட் எடுக்கணும். இதில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த டேட்டாக்கு தான் நம்ம எதுனாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா கவுண்ட் எடுத்து தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோம்னா நம்ம என்ன டேட்டா கவுண்ட் எங்கே இருக்குன்னா அந்த டேட்டான்ற ஷீட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த டேட்டான்ற ஷீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொண்டு வரோம். அதுக்கு வந்து ஷீட் 1.select. ஸோ நீங்கள் வந்து கிளாஸ் பை கிளாஸாக வாங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதை வாங்கினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதில் நான் கவுண்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் கவுண்ட் எடுத்துட்டேன். ஸோ எண்ணில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், இது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி நான் கவுண்ட் எடுக்கணும்னா டேட்டான்னு ஒரு ஷீட் இருக்கு பாருங்க. இதுதான் அதோட சோர்ஸ். இந்த சோர்ஸ் டேட்டான்னு இருப்பாங்க. இது சோர்ஸ் டேட்டா, இது டெஸ்டினேஷன் டேட்டா. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் டேட்டாவை நம்ம ஷீட் நேம் போட்டு மாற்றிட்டோம். இது டிஃபால்ட்டாக அப்படியே இருந்துட்டு போல நான் பிரச்சனையே வராது, அதனால் அப்படியே விட்டுருங்க. அது ஏன்னா அது நியூ ஷீட்ன்றனால அது வேறு எந்த கண்டென்ட் இருக்க பொருள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் அது இது இப்போ R1 என்னன்னா ரோ 1 காலம் 1. ஸோ இது ரோ 23C9. ஸோ இதில் என்னென்னா பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இது ரோ 1ல் இருந்து மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னா 9 காலம்ஸ் இருக்குது இதில்.
ஸோ 3, 6, 9 காலம்ஸ் இருக்குது. ஸோ 23 ரெக்கார்ட்ஸ் இதை தான் அது சொல்லுது. எப்போவுமே மேக்ஸிமம் 99% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலம்ஸ் மாறவே மாறாது. ஸோ ஒன்லி ரோ மட்டும்தான் மாறும். மேக்ஸிமம் 99% ரோ தான் மாறும். ஸோ இந்த ரோவை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அதுக்காக தான் இப்போ நம்ம கவுண்ட் எடுத்தோம். ஸோ இந்த கவுண்ட்டை இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இல்லை அந்த இதை நம்ம எடுத்துகிட்டு ஸோ என் ஸோ மிடில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் வந்து அண்டு சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் தான் கன்கார்னேட் பண்ணும். இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய சேஞ்சஸு. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேணால் பர்ஃபெக்டாக இந்த மேக்ரோ ரன் ஆகும். ஸோ ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே சரி இந்த பிகினிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா F8 கொடுத்தே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாடலுக்கு நம்ம பேரை மாற்றிடலாம். ஸோ கிளாஸ் 2. ஸோ நான் F8 கொடுத்து பண்ணுறேன். ஸோ ஷீட் உங்களை தான் இருக்குது சீட்டுங்க. இப்போ இதில் கர்சர் வச்சு பாருங்கள் 23. ஓகே. ஸோ இதில் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஷீட் நேம் ரீநேம் ஆயிடுச்சு. இப்போ சோர்ஸ் அந்த பிவோட்டை செலக்ட் பண்ணியாச்சு. டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன போட்டோம்னா நம்ம எம்ப்ளாயி ஐடி போட்டோம். அது சம் ஆஃப்ல இருந்துச்சு. ஸோ அதை கவுண்ட் ஆஃப் ரெக்கார்ட் மாற்றிருந்தேன். சரிங்களா? நான் மேனுவலாக பண்ணதை அப்படியே கேப்சர் ஆகிருக்கு தெரியுங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நான் இது ஒரு பட்டனில் அசைன்மெண்ட்டு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெவலப்பர் டேப், இன்சர்ட், இதில் போயிட்டு கிளாஸ் 2 இதோட கேப்ஷன் மாற்றிடுங்க. சம்மரின்னு நம்ம நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டிசைன் மோடில் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யூ வில் கெட் அ பர்ஃபெக்ட் மேக்ரோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எந்த கோடிங்கையும் போய் நான் சேஞ்ச் பண்ணல. நான் பிவோட்டோட கோடிங்கை லேர்ன் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா டேட்டாவோட கவுண்ட்டை நான் மாற்றினேன். ஸோ சீட் நேமை மாற்றினேன். ஸோ இதுதான் பேசிக் ஆட்டோமேஷனோட கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக அவங்க பண்ணுற ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அந்த மேனுவலாக பண்ணுறத நீங்களும் அதே மாதிரியே மேனுவலாக பண்ணுங்கள். ரெக்கார்ட் மேக்கரோனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கோடிங் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் மாற்றணும் அப்படின்றத சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் F8 கொடுத்தீங்கனாலே தெரியும். ஸோ சில இடத்துல எரர் அடிக்கும், இல்லை தப்பான டேட்டா வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணும்போது இந்த லைனில் தான் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த லைனில் தான் ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல கான்செப்டோடு நான் வர்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேஷனை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.